சில காரியங்களை சத்தியங்களை பேசினாங்க. நம்ம கொஞ்சம் கவனங்களை செலுத்துவோம். ஏன்னா இட்ஸ் a time to inherit whatever God has for us. Praise the Lord. Hallelujah. இந்த காரணம் திருப்பிக் கொள்ளலாம். ரெண்டு காரியங்களை ரெண்டு காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த வழியான பேருச்சுன்னா the dwelling place. தமிழ்ல வாசஸ்தலம். புரியுது உங்களுக்கு? வாசஸ்தலம். அது குறித்து ஆண்டவர் பேசினார். இந்த வாசஸ்தலம் அது குறித்து சில காரியங்களை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்னைக்கு ஒண்ணு திரும்ப கத்திர சேர்த்தோம்னா அடுத்த வாரம் நான் எடுக்க போறேன். இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இன்னும் ஆளுங்களுக்குள்ள ஆண்டு நடத்துறா நம்ம இன்னும் ஆளுங்களுக்குள்ள இதுக்குள்ள போகலாம். சரிங்களா? ரைட். இந்த வாசஸ்தலம் சொல்லும் பொழுது ரெண்டு கான்செப்ட். ஒண்ணு, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாசஸ்தலம். நல்லா பாருங்க, நம்முடைய வாசஸ்தலம். வாசஸ்தலம் சொன்னா தங்குற இடம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தங்குற இடம். அடுத்து என்ன சொல்றேன்னா அங்க என்ன சொல்றது, அது நமக்கு ஒரு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அதான் வாசல். இப்ப வீடு சொல்றேன்ல, எங்க தங்கி இருக்கிறீங்கன்னு கேட்போம் நம்ம யாரையும். புரியுது உங்களுக்கு? அது ஏன் அது கேட்கணும்னு சொன்னா அதுதான் அவங்களுடைய இது எல்லாமே அதான் அவங்களுக்கு. அதான் வாசஸ்தலம். சோ ரெண்டு, ஒண்ணு நம்முடையது, என்னுடைய வாசஸ்தலம் எது. ரெண்டாவது தேவனுடைய வாசஸ்தலம். இது ரெண்டு காரியங்களை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்க ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு காரியங்களை. சரிங்களா? ரெண்டு வசன ஆதாரமா எடுத்துக்கொண்டு அதுல இருந்து நம்ம போய் கொண்டிருக்கலாம். முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? Psalm 91:1 வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் எபேசியர் 2:22. Ephesians chapter 2 verse 22. அவர்மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். பிரைஸ். ரெண்டு காரியங்களை சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்திற்கு தேவனுடைய பிரசன்னம் வாசஸ்தலமா இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். That's his dwelling place. The presence of the Lord is a dwelling place for a child of God. தேவ பிள்ளைக்கு எது இருக்கணும்? தேவ பிரசன்னம் தான் வாசஸ்தலமா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கைகளினால் கட்டப்பட்டவைகள் அல்ல, கைகளினால் கட்டப்பட்டவைகள் அல்ல, தேவனுடைய பிரசன்னமே நமக்கு வாசஸ்தலமாய் இருக்கணும். ரெண்டாவது பார்க்கிறோம், தேவனுடைய வாசஸ்தலம் எது என்று சொன்னால் நாம் தான் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறோம். பரலோகம் அவருடைய இடமா இருந்தாலும் அவர் இந்த பூமியிலே நாம் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? நம்மிலே வாசம் பண்ண விரும்புகிறார். சொல்லப்பட்டிருக்கு, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். Hallelujah. Hallelujah. So two things we understand. One is our dwelling place. நம்முடைய வாசஸ்தலம் என்பது தேவ பிரசன்னம். அதே போல இந்த பூமியில நாம் இருக்கிற நாள் வரைக்கும் தேவன் நம்மை அவருடைய வாசஸ்தலமாய் அவர் வைத்திருக்கிறார். He wants to dwell in us. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நம்முடைய வாசஸ்தலம் அதை குறித்து கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். சரிங்களா? Then God willing we'll go into that. God's dwelling place அடுத்த வாரத்துல நம்ம போல நேரம் தான் இன்னைக்கு பார்க்கணும் இருக்காது. But we'll do it. சரிங்களா? Fine. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91:1 திரும்ப வாசிப்போமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். Praise the Lord. Hallelujah. அப்போ தேவ பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிரசன்னம் வாசஸ்தலமாய் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவசியம். ஆமென். Hallelujah. இந்த வாசஸ்தலம் தேவ பிரசன்னம் நல்ல ஞாபகம். இது என்ன பண்ண முடியாது, நீங்க ரெடி பண்ண முடியாது, நீங்க கட்ட முடியாது. அவர் உங்களை கட்ட சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே, புரியுதா உங்களுக்கு? அவர் கட்டணும். ஏன்னா the presence of God is a spiritual reality. ஆவிக்குரிய நிஜம், அது மாம்சத்துக்குரிய நிஜம் அல்ல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னோம்னா நமக்கு ஞாபகம், கரெக்டான ஞாபகம், கரெக்டாக தான் ஞாபகம் வரும். அங்க அவர் இருக்கிறாரா? புரியுதா உங்களுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி என்ன சொல்றது, அவர் வீட்டுல இருக்காருன்னு சொல்லிட்டோம், அவங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொல்றோம், அந்த மாதிரி அவர் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சாலமோன் கட்டின தேவாலயம் கூட முடிஞ்சது. அது கூட என்னச்சு,
என் செக்கனா மகிமையினாலே நான் மூடுவேன். நான் சொல்றாரு, வானம் என் சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. சரிங்களா? நீ கற்காலத்து நான் இருக்க முடியுமா? அதான் சொல்றாரு. ஆனா என்ன பண்றாரு? தன் மகிமையினாலே ஆலயத்தை நிரப்புகிறார். நல்லா புரியுது? சரிங்களா? வேற ஆனா நான் என்ன சொல்றாரு, ஒரு சில வசனங்கள் வந்து காமிக்கிறேன். யாத்ரா வந்து 29:42, 43 வாசிக்கிறோம். 29, Exodus 29. என்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. சொல்றாரு, உன்னுடன் பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற உங்களுக்கு ஆசரிப்பு கூடம், சர்ச். அது என்ன இடம்? உங்களை சந்திக்கிற இடம். ஏன்னா அங்க சொல்றாரு, அங்க வந்து கர்த்தருடைய சன்னதியில வாசலாகிய கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சன்னதி. He says that is my presence. Amen. He comes. நல்லா புரியுது? தேவன் பிரசன்னத்தில இறங்கி வருகிற இடம். அப்போ the man has to meet God. மனிதன் தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எங்க சந்திக்கணும்? தேவனுடைய சன்னதியில, in his presence. Praise the Lord. Hallelujah. ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ போயிட்டு இருக்கிற கர்த்தரோட கூட இருக்கார். இல்ல புரியுங்க? கர்த்தரோட கூட இருக்கார். ஏன்னா அசல நான் உன்னை விட்டு விலகுவது, உன்னை கைவிடுவதோ இல்ல. இருக்கிறார். ஆனா நீ உணர மாட்டீங்க. நல்லா புரியுங்க? உணர மாட்டீங்க. ஏன்னா உணரணும்னா he has to make you feel his presence. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் அவ்வளவு பெரிய கூட்டம் அவர் நெருங்கினாலும் விசுவாசத்துல தொடுகிறவருடைய தொடுதல்னால்தான் வல்லமை புறப்பட்டது. He is there, but you have to feel the presence of God. அப்போ அதை உணர வேண்டுமானால் முதலாவது நமக்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். ஆமென். உணர்வு வேண்டும். எம்மாவூர் சீஷர்கள் நடந்து போறாங்க, கூட போறாங்க. இயேசுடைய உருவம் மாறல. நல்லா புரிஞ்சுக்க, மாறல. ஆனா சீஷர்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? அது சொல்றது வசனம் மனம் கூடாது. ஆக்சுவலா அது சொல்ற அவர்கள் இது அண்டர்ஸ்டாண்டிங் மன திறக்கல. என்ன ஆகுதுன்னா, இயேசுவானவர் என்ன ஆயிட்டாரு? மரிச்சாச்சு. That's what comes into your mind. புரிஞ்சுங்க? இதெல்லாம் சிந்தையில் என்ன ஆயிடுச்சு? உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்குது? இயேசு என்கிற என்ன ஆயிடுச்சு? மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. கதை கிளியரா இருக்கு. இப்போ நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. வந்துடலாம். Your mind is already registered. மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு. எப்படி இன்னும் வர முடியும் இயேசு? அப்போ அவரை போல ஒருத்தர் வந்திருக்கலாமே தவிர அவர் இல்ல. அது புரியுதா? ஏன் ரெஜிஸ்டர்ட்? இன்னைக்கு அநேக இழப்புகளுக்கு காரணம் இங்க. You already registered things. இங்க ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது இப்படிதான், இது இப்படிதான், இது இப்படிதான். ஆகினால என்ன பண்ண முடியாது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை என்ன பண்ண முடியாது? உணரவே முடியாது. அதெல்லாம் உணர முடியல. நாம் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும், ஆவிக்குரிய காரியங்களுக்கு சுதந்திரவாளிகளா இருந்தாலும், நாம் உணர்வற்றவர்களா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, என்னுடைய சிந்தை இருளடைந்திருக்கிறது, அந்தகாரப்பட்டு போயிருக்கிறது. என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, அது எடுத்துக்கொண்டு இது இப்படிதான் என்று சொல்லி அது தீர்மானித்ததுனால இயற்கைக்கு அப்பாற்பட்டது அதுக்கு என்ன பண்ண முடியாது? பைத்தியமா இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ள முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் தேவ பிரசன்னத்தை நான் தேட வேண்டியதா இருக்கிறேன். Praise the Lord. அவர் என்னோடு கூட இருக்கார் என்பது நான் அறிக்கை செய்தாலும் சரி, அதை நான் என்ன சொல்றேன், விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, உணர்வற்றவனா இருக்கிறபடினாலே எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறது இல்லை.
ஏன்னா போயிட்டு வர மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். போயிட்டு வராரு. இதான் பிரச்சனை. இந்த கால வேலை கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க. அவர் என்ன பண்ணல, போவே இல்லை, கூடவே இருக்கிறார். அப்ப என்ன சொன்ன, என்னுடைய இது மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கணும். உணர்வு என்ன, அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் சத்தியம், அதுதான் நிஜம், ஆவிக்குரிய நிஜம். அதுதான். அதனாலதான் பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அவர் பேசிக் கொண்டிருக்கையில் நம்ம இருதயங்கள் எல்லாம் எரியுது, ஆனா தெரியுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்பவே நினைச்சேன், என்ன பிரச்சனை, நல்லா இப்ப ஜெபிச்சுட்டே இருக்கும். உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு காரணமாட்டது. You'll be sensitive, I'm telling you. Situations come into your presence. உங்களுடைய சூழ்நிலையில எப்படி சொல்றதுன்னா, நீங்க இருக்கிற இடத்துல சூழ்நிலைகளுக்கு போறோம். எப்படி உங்களுக்கு தெரியணும், இது கர்த்தரால் அனுப்பப்பட்டது. If you don't know, or you don't understand it, you lose the heavenly way to inherit your blessings. பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு சுதந்திரிக்கும்படி அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணி இழந்து போவீங்க. ஏன்னா உணர்வற்றவர்களா இருக்கிறீங்க. மைண்ட்ல இருந்து என்ன எடுங்கன்னா, அற்புதம் என்று சொல்ற வார்த்தையை வந்து இங்க மைண்ட்ல எப்படி எடுங்கன்னு சொன்னா, அது மேல இருந்து இந்த மேஜிக்கை பாத்துறாதீங்க. மேஜிக் வேற, அற்புதம் என்பது வேற. மிராக்கிள் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் மேஜிக். இந்த மேஜிக் எப்படின்னா, இது மேஜிக், இது இல்ல. ஆண்டவர் பேசுறாரு, that's not miracle. What is miracle is this? தண்ணீர் ராட்சசமா மாறிச்சு. miracle. நல்லா புரிஞ்சுங்க. How did it happen? It's not a magic. புரிஞ்சுக்கணும். The water was turned into wine ice. It takes near, for example, for fermentation. இந்த திராட்சரசமானது அதை எடுத்து, அந்த பழத்தை எடுத்து, அதை பிழிஞ்சு வச்சு, அதை ஃபர்மெண்ட் பண்ணி அது வைனா மாறுறதுக்கு there are certain number of days. நல்லா புரிஞ்சுக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஜனவரி மாசம் அது செய்யற, அது டிசம்பர் மாசம் தான் அது வந்து தயாராகும். அப்போ 12 மாசம் வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து உலகத்துக்கு. இங்க இருந்தீங்க, அதனால கேலண்டர் வச்சிருக்கோம், டைம் 24 hours வச்சிருக்கோம், நேரம். அடுத்தது நாட்கள் வச்சிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், ஒரு வருஷம். இட்ஸ் டைம் ஹியர். சரிங்களா? இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் he lives in the dimension of the spirit. ஆவின் அந்த என்ன சொல்றது, அந்த டைமென்ஷன்ல இருக்கிறதுனால அங்க டைம் கிடையாது. ஒரு நாள் அவருக்கு எவ்வளவா, 1000 வருஷம். புரியுதா சொல்றது உங்களுக்கு? அங்க வந்து டைம் எல்லாம் அங்க இது பண்ண முடியாது அங்க. So what he does is, when I need a miracle here, நல்லா புரிஞ்சுக்கங்க, he is not doing a magic, he is bringing forth the time here. இவ்வளவுதான். இந்த 12வது மாதத்துல முடிய வேண்டியதை எடுத்துட்டு வந்து எனக்கு 1வது மாதத்துல கொடுத்தார். That's what happens. He's not doing a magic at all. இல்லாத எதையும் செய்யல, இருக்கிற காரியத்தை எனக்கு தூய்மைப்படுத்துறார். அதுதான் வசனம் சொல்லும், காலம் நிறைவேறின பொழுது. நிறைய பேர் காலம் நிறைவேறின சொன்ன உடனே 12 months 5 months or 20 years கழிச்சு இல்ல. காலம் நிறைவேறதுடைய அர்த்தம் என்னன்னா, the obedience is fulfilled. For the miracle to take place, you have to be obedient to receive it. கீழ்ப்படிதல் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் காலம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது இந்த காலம், டைம் காலம் என்பது. மரியாள் நல்லா புரிஞ்சுக்கணும். மரியாளுக்கு முன்னாடி எத்தனை பேர் கிட்ட தேவதூதன் போயிருப்ப தெரியாது. அல்லது எத்தனை பேர் வந்து ஆயத்தமா காத்திருந்தாங்க தெரியாது நமக்கு. ஆனா எத்தனை பேர் இழந்து போனாங்க தெரியாது. அதனால நமக்கு புரியல. நமக்கு எழுதப்பட்டு மரியாதை மட்டும் எழுதப்பட்டதுனால அவத்துல வந்த மாத்திரத்துல அவன் ஏற்றுக்கொண்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்றுக்கொள்ளணும் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. Must understand. A miracle to happen, it's your obedience is important. அதை நம்ம என்ன சொல்றோம்? விசுவாசம் என்று பயன்படுத்துகிறோம். புரியுதா உங்களுக்கு? விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அப்ப என்ன சொன்னா, நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் இஸ் ரெக்வயர்ட். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை
நம்ம பெற்றுக்கொள்ள இருந்துச்சுன்னா நம்முடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலமா இருக்கிறது? உலகத்துக்குரிய வாசஸ்தலத்துல அதிகமா கவனம் செலுத்துறோமா, அல்லது தேவனுடைய பிரசன்னம் அது என்னுடைய வாசஸ்தலமாய் நான் வைத்திருக்கிறேன்? Which one is my dwelling place? எதுல அதிகமா இருக்கிறோமோ அத நமக்கு பிடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? அதான் சொல்லுவாங்க, home தான் எங்க போனாலும் home is always sweet. You come back home. You can live in the 5-star for some time, hotel. It's all okay. நல்லா எக்ஸைட்டடா இருக்கும். But after a week, 2 வீட்டுக்கு போனாங்க வரதா இல்லையா? ஏன்? Because that's your dwelling place. கம்பேர் பண்ணா வீட்டை கம்பேர் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆனா வீடு ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இந்த தர இருக்கும், சிமெண்ட்ல போட்ட தர, ரெட் கலர் போடும். அது வெள்ளாட்டு எல்லாம் வந்து அப்படி தலையில படுத்தா அது என்னமோ பெரிய ஒரு இதுல படுத்த மாதிரி இருக்கும். ஆமா, எங்க போயிட்டு வந்தாலும் அது வந்து அது வேற ஒண்ணு கிடையாது. இட்ஸ் நத்திங் டு வித் கம்ஃபர்ட்லாம். இங்க அது என்னுடைய வாசஸ்தலம். நாங்க தண்ணி சோறு சாப்பிட்டாலும் உடம்பு சும்மா சூப்பரா இருக்கும். இட்ஸ் ஆல் அப் ஹியர். அப்போ எது உங்களுடைய வாசஸ்தலம்? மைண்ட்ல கிளியர் பண்ணிக்க. இஸ் இஸ் வேர்ட் ஆர் இஸ் பிரசன்ஸ்? ஆமென். ஹalleluya. அந்த பிரசன்னம் உங்க வாசஸ்தலம் சொன்னா ஏக்கம் பயங்கரமா இருக்கும். உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, மற்ற எங்கேயும் அனுபவிக்க முடியாது. எல்லாரும் சத்தமா சூப்பர் சொல்லுவாங்க, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், அவங்களுக்கு பயன். ஆனா உங்களுக்கு வந்து எஸ் இட்ஸ் ஓகே. ஆனா தேவ பிரசன்னம்ன்றது வந்து it will be such a joy. So what's your dwelling place? இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கிற ஒரு நிலையில இருக்கிறீங்க. என்னுடைய வாசஸ்தலம் எது? என் வாசஸ்தலம் எது? எது எனக்கு மேன்மையாய் தோன்றுகிறது? எது வந்து என்னை இழுக்கிறது? எது என் தாகத்தை தீர்க்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிறதா அல்லது என் தேவ பிரசன்னமா? ஏன்னா மனுஷன், அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்ன சொல்றது, மேன்மையான ஒரு ஸ்தானம் அல்லது ஸ்தலம் என்று சொன்னா, வாசஸ்தலம் என்று சொன்னால் இருக்குது எல்லாம் கிடைக்கும் சொன்னா தேவ பிரசன்னம் மட்டும். ஆமென். That is why you receive everything. ஞாபகம் வச்சுக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், enter his gate with thanksgiving. ஏதோ பிரகாரங்களுக்கு என்ன பண்ண, நன்றியோடு எனக்கு வாங்க. ஆதாமிய கூடாரத்துல 1000 நாட்கள் நான் இருக்கிறதை பார்க்க, 1000 வருஷங்கள் இருக்கிறதை பார்க்கணும். இப்படி கூடாரத்துக்கு ஒரு நாள் நல்லது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்க என்று சொன்ன மாத்திர நான் சந்தோஷமா இருப்பேன். It's not about the building. புரிஞ்சுங்க, building இல்ல. It's about the presence of God. தேவ பிரசன்னத்தை குறித்து அங்க பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நான் ஆலயத்துல போவனே ஆனால் அங்கே யார் இருக்கிறார்? அவர் இருக்கிறார். ஆமென். அப்படி பிரசன்னம் என்னை மூடும். ஆமா, உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் I dwell there. Praise the Lord. நான் ஒருவேளை ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், ஆனா நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னா அவருடைய மறைவில் இருக்கிறேன். ஆமென். I'm dwelling. Praise the Lord. சட்டைக்குள்ள அப்படியே குஞ்சுகளை வச்சிருக்கிறது போல I feel that presence. Praise the Lord. அது தாகமா இருக்கணும். அழுக வரும்போது புரியுதா உங்களுக்கு? அது எல்லா டைம்லயும் what you must know, I'm in his presence. Hallelujah. That's the அந்த வாசஸ்தலம் ரொம்ப முக்கியமானது. You have to make your choices proper. உங்களுடைய தீர்மானங்கள் எதை நீங்க தெரிந்து கொள்றீங்க ரொம்ப என்ன சொல்றேன், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் தேவை. ஆனா இது வந்து உங்களுக்கு மேன்மையிடக்கூடாது. இது இருந்தாதான், that should not become your dwelling place. இது இருந்தாதான், இப்படி இருந்தாதான், அந்த மாதிரி இருந்தாதான், it should not become your dwelling place. அது ஒரு வாசஸ்தலமா மாறிடக்கூடாது. அது இருந்தாலும் இல்லாட்டியும் it's okay for me. Praise the Lord. But what's important is this is my dwelling place, the presence of God. அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த பிரசன்னத்தை என்ன சொல்றது, அந்த தேவ பிரசன்னத்தை தடை பண்ணுகிற ஒன்றையும் நான் என்ன பண்ணக்கூடாது, உள்ள எதி விடக்கூடாது. சில நேரத்தில் சொல்லுவாங்க was not able to feel the presence. சரிங்களா? ஏன்னா full of the word. நீ துக்கத்தினாலே நல்லா பார்த்தீங்க நிரம்பி இருப்பாயானால்
பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியாது. நீ உலக காரியங்களினாலே, கவலைகளினாலே, இச்சைகளினாலே காரியங்கள் நிரம்பி இருப்பாயானால் பிரசன்னத்தை என்ன பண்ண முடியாது. கோபத்தினாலும் சண்டையினாலும் வஞ்சகத்தினால் எல்லாத்தையும் நிரம்பி இருந்தா பிரசன்னத்தை அனுபவிக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். This presence is a holy presence. இது பரிசுத்த ஒரு பிரசன்னம். அப்ப இந்த பிரசன்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நான் உள்ள போனா எனக்கு லாபம் அதிகம். நல்லா தெரிஞ்சுக்கணும். I'm going to share with you few things. நான் நிறைய சொல்ல போறேன். Few things I'm going to share, important things for it. I'm going to share with you. See, that's என்ன சொல்றேன்னா, we always say benefits. ஒரு அது ப்ராஃபிட்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், லாபம். தேவ பிரசன்னத்துல மனுஷனுக்கு அவர் ஏற்படுத்துறார். மனுஷன் ஆதாம உண்டாக்கிட்டு வேதத்துல ரொம்ப அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா வந்துடுறாரு. அதுல வந்ததுனால என்ன ஆச்சுன்னா ஆதாமுக்கு தான் பெனிஃபிட். Praise the Lord. Hallelujah. So his presence, அவருடைய பிரசன்ன எதற்கு என்று சொன்னால் என்னுடைய லாபத்துக்கு தான். ஞாபகம். அப்போ என்ன பண்ணணும், ஓடணும். என் வாசஸ்தலம் தேவ பிரசன்னமாய் மாறணும். ஓடணும் ஸ்தலத்துக்குள்ள. எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை நான் ஓடணும். ஏன்னா அதுதான் என்னுடைய பேர். ஏதாச்சும் ஒரு டவுனா இருக்குன்னா ஓடிடணும் உள்ள. ஏன்னா தட் இஸ் வேர் ஐ கெட் எவ்ரிதிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நமக்கு தேவன் வந்தவருடைய பிரசன்னம் வாசஸ்தலமாய் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். Psalm 16:11. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்த 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து. உம்முடைய சமூகத்தில் in his presence, in your presence there is fullness of joy. அது என்ன? உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எந்த வசனம்? கரெக்ட்டா? 16:11. In your presence is fullness of joy and your right hand are pleasures forevermore. அப்போ தேவ பிரசன்னத்துல என்ன இருக்குதா? fullness of joy. அத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சரிங்களா? தேவ பிரசன்னத்துல சந்தோஷம்ன்ற வார்த்தை ஓடுறதுல இங்க நிறைவான அப்படின்னு போட்டிருக்கு. பரிபூரண, fullness. இதுதான் மிஸ் பண்றாங்க நிறைய, the fullness இந்த வேர்ட். புரியுதா உங்களுக்கு? fullness of joy. fullness சொல்லும்போது பரிபூர்ணம் என்ற வார்த்தை எப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சுகம் அடைவது என்பது நல்லது. இப்ப வியாதியா இருக்கிற சுகம் அடையிறேன், நல்லது. ஆனா that's not fullness. அது பரிபூர்ணம் அல்ல. பரிபூர்ணம் என்ன சொன்னா சௌக்கியமா இருப்பது அப்படின்னு அர்த்தம். வியாதி இல்லாமல் இருப்பது தெரிஞ்சுக்கணும். So we have two things. One is healing. நான் சுகம் அடையலாம், அது பாதி. அதோ நிக்க கூடாது. fullness. அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம். fullness. அப்ப fullness எங்க? இங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஜீவன் உண்டா இருக்கிறது. என் பரிபூர்ணம் எப்போ வருது? அவரோடு கூட என்றென்றும் நான் தங்கும் போது. That's a fullness. நான் கிறிஸ்துவை போல உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். When it comes my fullness, when he comes to take me, I'll be like him. அவரை போல நான் முற்றிலுமாய் மாறும்போது that's a fullness. அப்ப in everything, whatever I do, இப்போ நான் ஒரு காரியத்தை செய்யறேன், அது எனக்கு வாய்க்குது, நல்லது. ஆனா அது நிலைச்சு நிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வாய்க்குது, நிலைக்கல. That's not fullness. புரியுது? ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? In his presence there is fullness of joy. பரிபூர்ண ஆனந்தம். பரிபூர்ணம். fullness. அப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் ஏன் ஓடணும்? ஏன் அது என்னுடைய வாசஸ்தலமா இருக்கணும்? அங்கே பரிபூரண ஆனந்தத்தை நான் கண்டடைவேன். Hallelujah. When I enter into the fullness of joy, nothing can take away that. பரிபூர்ணத்துக்குள்ள போகணும்னு சொன்னா என்ன பண்ண முடியாது? எதுவும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப நான் சந்தோஷத்துக்குள்ள பரிபூர்ணத்துக்குள்ள உள்ள போயிட்டேன்னா வேற எதுவும் என்ன பண்ண முடியாது? இந்த சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. அது பிரச்சனையா வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, நிந்தை வந்தாலும் சரி, உலகத்தை எந்த காரியம் வச்சாலும் போல் சொல்றாரு,
தேவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவைகள் எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். Because I entered into the fullness. Praise the Lord. Hallelujah. அந்த நிறைவுக்குள்ள நான் கடந்து வந்ததுனால இனி வேற எதுவும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா அந்த நிறைவானவரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறபடினால இவை எல்லாம் மறைந்து போகும். Hallelujah. So I have to enter into the fullness of joy. அவருடைய பிரசன்னத்துல இருக்குது. ஆமென். அதனால தான் எப்பவுமே ஆராதிக்கும் பொழுது ஞாபகம், ஆராதனை வந்து இட்ஸ் நாட் அபவுட் த சாங், இட்ஸ் நாட் த மியூசிக். பாடுகிற பாடல்கள்ல அந்த இசைக்கருவி கிடையாது, யார் இருக்காங்க யார் நடந்தாங்க இல்லை. இட்ஸ் அபவுட் யூ. ஆமென். அதனால எப்பவுமே என்ன பண்ணுச்சுன்னா, நீங்க கண்களை மூடிட்டு கண்ணை திறந்துக்கிறது ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாதுன்னு திறந்து கூட பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனா கண்ணிலே மூடணும், டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது. கண்களை மூடிட்டு என்ன பண்ணிருக்க, நீங்க ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு இந்த ஆராதனையில பண்ணிக்கிட்டே இருக்கும் என்ன பேசினார், ஆண்டவருடைய நிறைவு என்னை ஆண்டு கொடுக்கும். Praise the Lord. Let the presence come and overtake. Praise the Lord. Hallelujah. அந்த நிறைவுக்குள்ள போனாதான் எல்லா குறைவுகள் வெளியே இருக்கும். இல்லை உங்களால் ஆராதிக்க முடியாது. ஃப்ரீயா ஆராதிக்கவே. இந்த நிறைவானவருக்குள்ள நீங்க வரணும். உங்களுடைய குறைவுகள் எல்லாத்தையும் நிறைவாக்கணும். அந்த நிறைவானவருக்குள்ள நீங்க வந்தாதான் குறைவுகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். எல்லாம் முடியவே முடியும். அப்போ முதலாவது, நான் ஏன் அது அவருடைய பிரசன்னம் எனக்கு வாசஸ்தலமா இருக்க வேண்டுமானால் நிறைவான சந்தோஷத்தினாலே நான் நிரப்பப்படுவது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலகத்துல துக்கம் உண்டா, பிரச்சனை உண்டா, எல்லாம் உண்டு இல்ல, நம்ம சோர்வடைய சேர்த்துக்கு எல்லாம் உண்டு இல்ல. என்ன பண்ணணும், get into the presence. நல்லா இருக்கும்போது உள்ள போங்க. நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, தீங்கு நாளுக்கு முன்னாடி நல்லா இருக்கீங்க பாருங்க, அப்ப டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸோட, அப்புறம் உங்களுக்கு இஷ்டமானதோட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. இந்த நிறைய பேர் பண்ற தப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நிறைய இதை பண்ணிடுறது தேவ பிரசனத்துக்கு போறது இல்லை. நல்லா இருக்கும் போது உள்ள ஓடுங்க, கத்துக்குங்க. தீங்கு நாளையில அது உங்களுக்கு கூடாது. இல்லைன்னா தீங்கு நாள்ல என்ன பண்ணணும்னா, பிரசனத்துக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டாலும் இது மண்டைய பூரா கழுவிட்டு இருக்கும். ஆமா, நல்ல நாள், when you are happy, cheerful, spend more time with the Lord. ஆமா, நல்லா இருக்கும்போது ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். தீங்கு நாள்ல வெளியே போயிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. ஆமா, டல்லடிக்கு வெளியே போயிட்டு வரும், போங்க. நல்லா இருக்கும்போது பிரசனத்துக்கு போயிருங்க. ஏன்னா மண்டை ஃப்ரீயா இருக்குமா, அப்புறம் ஃபுல்லா நிரப்புவீங்க. ஆமா, இந்த பாத்திரம் நிரம்பி 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 வெளியே செய்வீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன ஆகும்னா, தீங்கு வரும்போது you are more than enough to handle that, because you are full of the presence of God. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமான நேரங்கள் தேவ சமூகத்துல இருக்கு. இரண்டாவது நம்ம வாசிச்ச பாருங்க, 91 சங்கீதத்துல 1-2 வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நாம் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். அந்த லைன் அப்படி நீங்க வாசிக்கலாம். அப்புறமா உங்களுக்கு சொல்ல பாருங்கல்ல, இப்போ தேவனுடைய அந்த பிரசன்னம் எனக்கு வாசஸ்தலம் ஆகும்போது எனக்குள்ள என்ன வருது, பயங்கரமான தைரியம் வருது. பிரைஸ் தி லார்ட். அது ரெண்டாவது சர்வ. ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம எல்லாரும் வாசிச்சவர், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் நிழலில் தங்குவான். இந்த தங்குறவன் என்ன பண்ணலாம் பாருங்க. அடுத்தது, நான் நீர் என்ற அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கை என்று சொல்லுவேன் அவர். பிரைஸ் தி லார்ட். ஒரு தைரியம் உண்டாயிருது. இப்ப என்ன தைரியம்னா, பிரச்சனையை பார்க்கல, இவரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க யார் தெரியுமா எனக்கு? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Look at the intimacy now. ஆண்டவரே செய்யும் இல்ல, நீர் யார் தெரியுமா எனக்கு? நீர் என்ன அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் துருகம், நீர் என் பலன், நீர் நீர் நீர். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ அவர் என்னை வேணும்னு கண்டி பாலால் கொண்டு வைத்து தப்ப. See, that becomes your boldness. அந்த பிரசன்னத்துக்குள்ள போனீங்கன்னா you receive a boldness. அது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீங்க பேசுற பேச்சு உங்களுக்கே தெரியாது. ஆமா, உங்களுக்கே தெரியாது.
You speak words which is beyond your ability. தாவீது சொல்றான், இந்த இவன் குறித்து நீங்க ஒருவரும் கலங்காதிருங்கன்றான். கோலியாத்தை பார்த்து இவனுக்கே புரியும். அவன் பேசுற பேச்சு அவ்வளோ யுத்தமே தெரியாது. அவங்க அண்ணன் இவனோட உயரம், வட்ட சாட்டம். எலியா அப்படிப்பட்டவன். அவன் சொன்னேன் கம்முன்னு இருக்கிற போறியா அப்படின்னு. ஆனா இவன் பேசுற பேச்சு தாங்க முடியல. அவன் 40 நாள் வெக்கப்பட்டு பயந்து போய் அவன் உருவத்தை பார்த்து என்னடா பாக்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தா சொன்னா அவனை குறித்து கவலைப்படாதீங்க. அடுத்தது சரி, அவனை கொண்டு போட்ட ராஜா என்ன செய்வார்? இவர் ரிவார்டை தேடினுக்கிறான். இதான் ஏன்னா பிரசனத்துல இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட தைரியம். அவன் ஏன்னா அவன் யுத்தம் பண்ண போறது இல்லைன்னு அவனுக்கு தெரியும். நீ பெரிய பிரச்சனை என்ன, நம்ம யுத்தம் பண்ற மாதிரி ஐயோ 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 ஆண்டவரே நீ பலன் கொடுக்கணும், ஆண்டவரே அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு இதை செய்யணும், ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க. அதான் பிரச்சனை. நீங்க ஆமா பேசவே இல்லை. ரொம்ப ரொம்ப இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் யார்? அடுத்தது, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய ராணுவத்தின் தேவனுடைய நாமத்துல நான் வரேன். நீ என்ன பாக்குற? நான் யார பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? யாருன்னா பிரசனத்தை நிற்கிறவன். He who dwells, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன், அவர் என்னை. Hallelujah, hallelujah. Praise the Lord. The dwelling place. It should become, His presence should become a dwelling place. You will receive a boldness and then. Praise the Lord. எப்படின்னா ஒரு அது வந்து ஒரு மாதிரி ஒரு மேட்னஸ் இருக்கும். எல்லாரும் வந்து நம்மள மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசுற பயங்கரமா இருக்கும். எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, எப்படா ஓடுவாங்க. நான் விட மாட்டேன்னு நமக்கு தான் தெரியும். ஏன்னா அவருடைய பிரசன்னத்தை நிக்கிறவங்க. ஆமே. எலியாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய இன்ட்ரடக்ஷன். எப்பவுமே நிற்கிற he who stands in the presence of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கிற எலியாவாகிய நான். அவருடைய இன்ட்ரடக்ஷன் அப்படிதான். இங்க போட்டுக்கிறாங்க இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் மாதிரி. அவர் வந்து நின்னாவே யாத்திரைமானானே ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கிற எலியாவாகிய நான். ஹல்லேலூயா. what a boldness. என் வார்த்தையே அல்லாமல் மழை வராது. Praise the Lord. what a boldness. எல்லாம் என்ன வச்சிருப்பாங்க? வேட்டக்காரன். நாளைய தினத்துல வான்கோதுமைகளுக்கு விற்கும். கூட சொல்றான், பாரதிய திறந்தாலும் நல்லா புரிஞ்சுதான் உங்களுக்கு. Because you talk big. திரும்ப சொல்றேன், தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவன் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னா அது பெரிதா இருக்கும். ஏன்னா யாராலையும் அதை ஜீர்ணிக்க முடியாது, ஏன்னா யோசிக்கிறதுக்கே முடியாது. அதனால நம்ம பேசுறது தெரியுமா உங்களுக்கு? பேசுறதே கிடையாது. We are not speaking much of faith. ஏன் நடக்காம போச்சுன்னா because you are not standing in His presence. You start to stand. அவருடைய பிரசன்னம் உங்கள் வாசஸ்தலமாய் மாற்றுங்க. உங்க வார்த்தையை பாருங்க. You will speak like Him. அதெல்லாம் புரிஞ்சுங்க. Because the more you dwell in that place, you become like the place. அவருடைய பிரசன்னத்துல அதிகமாய் நீங்கள் அதில் தங்கியிருப்பீர்களானால் அவரை போலவே மாறுவீங்க. Praise the Lord. Hallelujah. அப்பா நீங்க இந்த குட்டி பசங்க வந்து இந்த அவங்க அப்பா வந்து மிலிட்டரியில போலீஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டி பசங்களை பாருங்க, அப்படியே போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே பண்ணுவோம். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரு? மிலிட்டரி. அவன் தெரிஞ்சதெல்லாம் போலீஸ். அதே மாதிரிதான் தேவ பிரசனத்துல நின்ன வேற யாரு நமக்கு தெரியும்? அவரை தான் தெரியும். அவன் அவர் பேசுற மாதிரியே பேசுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம செய்ய போறது இல்லை. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை பேச ஆஃப் லேட் இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வந்தேன். வரும்போது 12 மணிக்கு மேலே எனக்கு வரத்துக்கு. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், அங்கேருந்து வரும்போது வழி நிறுத்துவாங்க. ஏன்னா நைட்டில் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு நிறுத்திட்டு, அதுவும் கார் ஓட்டு வந்து வச்சுங்களேன், வண்டி நிறுத்திட்டு ஊது, இதே வேலை. நிற்பாங்க, ஒரு விதத்துக்கு கொடுப்பாங்க, இது பண்ணிட்டு அதை வைக்க ஊது, நீங்கள் நின்று தான் ஆகணும். அதில் நம்ம நைட்டில் வந்தால் நம்ம கண்ணெலாம் செக்கச்சவே இருக்கும். நைட்டில் லேட் ஆயிடுச்சுன்னா. ஸோ நான் அங்கே வரும்போது சொல்லிட்டு வரேன், இது ஒரு இரிட்டேஷன். ஏன்னா டயர்டாக இருக்கும், பட் யூ ஹேவ் டு ஸ்டாப். அது நைட் டைம் சொல்லிட்டு வரேன். இப்படி வந்துட்டு பிஷப் அவங்க இறக்கி விட்டுட்டு வண்டி எடுக்கிறேன். தனியாக வரணும், இப்போ அவரை ட்ராப் பண்ணிட்டு வரேன். சடன்லி ஐ ஃபெல்ட் இன் மை ஸ்பிரிட், ஒய் ஆம் நானே ஏன் என்ன சொல்றேன், இடம் கொடுக்குறேன், என் மண்டையில் உள்ள போயிருக்கேன். சொன்னேன் நான், இட் டஸ் நாட் நீட் டு. ஆண்டவர் இயேசு நாமத்தினால எல்லாம் உடைக்கிறேன், என் அவிசுவாசத்தை மன்னிங்க. Lord, I speak favor, everything free, nothing to hinder me. I have to go back, go home. அங்கேருந்து வந்தேன், பேரிகேட்லாம் இருந்துச்சு, 3-4 பேரிகேட் இருந்துச்சு, ஆனால் ஒரு இடத்துல கூட நிறுத்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னன்னு சொன்னா, அந்த பிரசன்னத்துக்குள்ள போன உடனே you get, என்ன சொல்றது, automatically a boldness. அதுதான் ஒரு மாதிரி இருக்கா, get into the presence of the tongue space. அப்படியே பிரசன்னத்துக்குள்ள அந்த பிரசன்னத்தை உணர அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. you are a different person. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். Exodus chapter 33 verse 14. கர்த்தருடைய நாமம் என் பிரசன்னம், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், அங்க என்ன இருக்குமா, இளைப்பாறுதல். அப்ப பிரசன்னத்துக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா என்ன கிடைக்குது நமக்கு? நம்ம எடுத்துக்கலாம், ரெஸ்ட், பீஸ், எதுவும் பயன்படுத்திக்கலாம். இளைப்பாறுதல் வார்த்தை வரும்போது, அப்போ அந்த தேவனுடைய பிரசன்னம் என் வாசஸ்தலமாய் மாறும்போது என்னுடைய ஆத்மா எப்படி இருக்குன்னு சொன்னா, இளைப்பாறு. என் ஆத்மாவே நீ என் கலங்குகிற, நீ என் இயங்குகிற, நீ நம்புகிறது இதான் ரெஸ்ட், இதான் ரெஸ்ட். யூ வில் பி அட் பீஸ். நீ நம்புகிறது அவராலே வரும். வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்கும், எப்படியா முடியும்? நீ நம்புகிறது. அந்த வசனம் 29:11 அந்த திரும்ப சில காரியங்கள் கனெக்ட் பண்ணி கொடுக்கும்போது நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படி. அப்ப நீ நம்புகிறது அவராலே வரும். ஒருத்தர் நீ நம்புகிறது எதிர்பார்த்திருக்கிறத உனக்கு கொடுக்கும்படி நினைத்து கொண்டே இருக்கிறார். நினைவா இருக்காரு, நீ எதிர்பார்க்கிறார். அப்ப நான் என்ன பண்ணுச்சுன்னா, பிரசனத்துக்கு ஓடணும். ஏதாச்சும் ஒரு சின்ன இது ஒரு கலக்கம் வர மாதிரி இருக்குதா, உடனே என்ன பண்ணிடணும், பிரசனத்துக்குள்ளதான் ஓடணும். புரியுதா உங்களுக்கு? இந்த கலக்கத்தை பார்த்துட்டு கூட பிரசனத்துக்குள்ள போயிட்டு நீங்க ஆராதிங்க. எனது பிரசனத்துக்குள்ள போனேன்னு சொல்றதுக்கு அங்கே என் சமம் முன்பாய் சொல்ல, உனக்கு சமாதானம், இளைப்பாறுதலை தரும். சில நேரத்துல என்ன இருக்குன்னா, ஆத்மா வந்து அக்களிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ஆயிடும், மைண்ட் ஒரு மாதிரி ஆகும். என்ன பண்ணாதீங்க, அந்த நேரத்துல எல்லாம் என்ன பண்ணாதீங்க, சும்மா தேவையெல்லாம் பண்ணாதீங்க. கேட் இன்டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய இது இருந்துச்சு கூட வர்ஷிப் சாங். எனக்கு வந்து சாஃப்டா வர்ஷிப், ஐ லவ் தி சாஃப்ட் வர்ஷிப். அந்த சாஃப்ட் வர்ஷிப் எடுத்துவேன், அது போடுவேன், அவனை கண்ணு மூடுவேன், அது அப்படியே அது எங்க இருந்தாலும் சரி, அது வண்டியில போனாலும் சரி, ஊழியத்துல இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கும் போது சரி, I get into the presence if I feel that something disturbing me. Praise the Lord. ஏன்னா உடனே ஆத்மா அப்படியே எழுப்பாங்க. எப்படி சொல்றது, பயங்கரமானது. என்ன சொல்றாங்க, தூக்கம் வரான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட காரியங்கள் தான். I was used to play the worship. இங்கிலீஷ் வச்சிருப்பாங்க, all soft. அது எனக்கு 2 hours 4 hours போகும்.
எப்ப தூக்கம் தெரியாது. என் ஆத்துமா அப்படியே என்ன பண்ணும், அப்படியே இலைப்பாரி கொடுக்கும். காலை எழுக்கும் போது ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். திரும்ப காலை எழுந்த உடனே அதை நினைவு. நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க, திரும்ப ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே திரும்ப வருது. ஏன்? பிரசன்னத்துக்குள்ள போல. If you don't enter the presence, you cannot receive the rest. இது புரிய மாட்டேங்குது. See, worship is not about singing, it's about entering. அப்படி பிரகாரங்கள் துதியுடனே enter into his gates with thanksgiving, enter his courts with praise. Praise the Lord. With praise. Worship the Lord. Enter his presence. Praise the Lord. அது பிரசன்னத்துக்குள்ள உள்ள வரணும். பிரசன்னத்துக்குள்ள வந்ததுடைய ரகசியம் எப்படி தெரியுமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதுவே இருக்காது. அதான் ரெஸ்ட். ஆமா இல்லையா? வெயிட்ட தூக்கி நிக்கிறேன்னு வச்சுக்கோ, எனக்கு ரெஸ்ட் கொடுக்குறது என்னது? வெயிட்டை இறக்கி அரைச்சு வச்சுக்கலாம். அதான் ரெஸ்ட். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு பாரத்தோடயே இருக்கிறோம். இந்த இது சொல்லுவாங்கல்ல, ஜோக் இது சொல்லுவாங்க, வண்டியில ஏற்றி தலையில பாரத்தை வச்சுக்கிட்டாங்கன்னு. அந்த மாதிரிதான் வண்டியில இருந்துட்டு பாரத்தை தலை நம்ம இயேசு கிட்ட வந்தோம், பாரத்தை நம்மளே வச்சுக்கிறோம். Enter his presence, you will receive the rest. Praise the Lord. That's worship. That's why I teach people. Worship is about entering the presence. Amen. அதனாலதான் ஆராதனை எடுத்துக்குவாங்க. It is not wasting time. I think ஆராதனை போல you must enjoy the presence of God. அதுவே நேரம் கிடைக்கும் போது சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போர் அடிக்குது, இதாக இருக்குது, உடனே worship போட்டுட்டு கேளு. சிம்பிள். உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆத்மா மட்டும் இதாக கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது சின்ன காரியத்தில் நான் சொல்ல முடியாது. ஆத்மா டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்கும். அது உங்களால என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது ஒரு இடத்துல. ஞாபகம் வச்சுக்கோங்க, உட்கார விடாது. உங்களை ஏதாச்சும் எங்கேயோ இருப்பீங்க, இதுக்கு போய் திடீர்னு பார்த்தா போவீங்க. ஏன்னா யூ கேனாட். அந்த இடம் வருது. டிஸ்டர்ப் கெட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். ஏன்னா நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அவர் பார்த்துப்பாரு. ஆமென். அதுக்கு அவர் பார்த்துக்குவார். உங்கள் பாருங்களேன், என் மேல வைத்து சொன்னவர் அவரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 23 24. Psalm 73, 23 to 24. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். Praise the Lord. பரலோகத்தில் நான் சொல்ற பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. சரி, நான் உம்மோடு கூட I am continually with you. நல்லா பாருங்க. அப்படின்னா he is into problem. So much of things are coming. So many people are அவனுக்கு எதிர்த்து வராங்க. எல்லாமே இருக்கு சூழ்நிலைகள். எல்லா இடத்துல சொல்றான் I am continually with you. ஏன் சங்கீதங்களை வாசிங்கன்னு சொல்றது? அதோட எது பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடு. அவனுக்கு புலம்புறதுக்கும் பிரசனம் தான். அதனால நீங்க போய் பாருங்க. அது நீங்க வந்து மாற்றம் எடுத்துக்கூடாது. பாத்தீங்கன்னா so beautiful. எப்படி சொல்றது, எல்லாமே கொட்டி இருப்பாங்கல்ல. தன்னுடைய தவறை விட்டு இருப்பான், தன்னை காப்பாற்ற சொல்லி கேட்பான், அடுத்து தன்னை பாதுகாக்க சொல்லுவான், ஞானத்தை கொடுக்க சொல்லுவான், எனக்கு இப்படி செய்யணுமா, என் சத்ருக்கு அப்படி பண்ணும். எவ்ரிதிங் எங்க? இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். His dwelling place. புரிஞ்சுக்கங்க. It's not about the words, it's about the place where he says unto whom. அது சொல்ற இது அந்த வார்த்தைகள்ல யாருக்கு சொல்லுகிறான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? எங்க இருந்து சொல்றான்? தேவ பிரசன்னத்தை சொல்றான். I am continually with you. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரே, நீங்க என்ன பண்றீங்களா? நீர் என் வலது கையை உம்முடைய ஆலோசனையின்படி பாருங்க, நீர் என்னை நடத்தி என் கையை பிடிச்சிட்டு தாங்கி ஆலோசனை கொடுத்து என்னை நடத்தி எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? மகிமையில். Praise the Lord. That's what the presence of God is for. எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் புரியாது. ஆனா ஒருத்தர் என்ன சொல்றாரு, come into my presence, let that become your dwelling place. அது உன் வாசஸ்தலமாய் மாறட்டும். அப்பொழுது அங்க என்ன நடக்கும்னா, நான் கையை பிடிக்கிறேன், நீ இல்ல. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஏன்னா உனக்கு எங்க போகணும்னு தெரியல. புரிஞ்சுக்கணும் நீங்க.
ஐ டோன்ட் நோ லார்ட். எல்லாம் அந்தகாரமா இருக்கிறது. எந்த பக்கம் திரும்பணும்னு தெரியல, யாரை நம்பணும்னு தெரியல, யார் எனக்கு ஒத்தாசை பண்ணுவா தெரியல. ஆனா நீர் இருக்கிறீர். I run into your holy presence. I have nobody. I run into your holy presence. உள்ள வரா சொல்றாரு, உன் வலது கை நான் பிடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே தெரியல, தொலைவு போய் தடுமாறிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் கையை பிடிச்சு வா, ஓ glory to God. எப்படி இருக்கா அந்த இடம்? யோசிச்சு பாருங்க. ஐயா crowd, you're lost. You're lost. காணா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கரை பிடிச்சானே தெரியும். That's what your God is. That's why you have to run to the presence. நீங்க நமக்கு தெரிய மாட்டேன். உலகத்தை பார்த்து இந்த காரியங்களை பார்த்து ஏமாந்துட்டு இருக்கோம். தேவையில்லாம run into His presence. சொல்றாரு, நான் வலது கரை பிடிப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடத்தி எங்க கொண்டு போய் சேர மகிமையில எடுப்பேன். எல்லாம் வெக்கப்படும், நீ அவமானப்படணும், நீ ஒன்றெல்லாம் போவ, நீ வெக்கப்பட்டு போவ, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க பத்தி ஏதோ பிடிப்பேன், கையை பிடிப்பேன், வா நான் நடத்திட்டு போறேன், உனக்கு நீ ஆலோசனை படிக்கிறவா கூட்டு போவேன். We don't know where you're going, but one thing we know, we'll end up in the glory. Praise the Lord. Hallelujah. மகிமையிலே சேர்ப்பார். Hallelujah. அப்ப என் வாசஸ்தலம் ஏன் தேவ பிரசன்னமா இருக்கும்? இதுக்காக பிரசன்ன ஓடணும். அது எல்லாத்தையும் மற்றவங்க பேசுறது, மற்றவங்க காரியங்கள் எல்லாத்தையும் போகணும். அது ஒரு நாள் உதவாது. திரும்ப சொல்றேன், தேவையில்லாத காரியம் பேசாது. சில நேரங்களில் வந்து யார்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாம் பண்ணும்போது பேசி வைக்கும் போதே தெரியும், இது வேஸ்ட் பண்ணது, ஏன் ஆண்டவன் என்னை மன்னிக்க. ஆமா, அது என்ன தன் பிள்ளைக்கு நல்ல ஜாபம் செய்ய, தன்னுடைய பிள்ளைக்கு அவரே எல்லாவற்றையும் செய்யும்படிக்கு அவர் விரும்புகிறார். பார்த்து பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், நீங்க நினைக்காத காரியங்கள், மேன்மையான காரியங்கள், மகிமையான காரியங்கள், கனமுள்ள காரியங்களை செய்வார். ஒரு அலங்கரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதை யோசிப்பேன். முதல்ல வாசல்ல இருக்கிறான், ஒருத்தன் கூட ஒரு விஷயமா போட்டா இல்ல, ஆமான் ராஜாவோட பக்கத்திலே நிக்கிறான். ஆனா மொர்தெக்காயை கணம் பண்ணணும்னு அவர் தீர்மானிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஆமானுக்கு கிடையாது அந்த கணம், பக்கத்திலே நிக்கிறான், ராஜா பக்கத்துல கிடையாது. அவர் தீர்மானித்தால் ஒருவனும் தடை பண்ண முடியும். நீங்க வாசல்ல உட்கார்ந்தாலும் சரி, ஒரு மூலையில இருந்தாலும் சரி, பத்திராதீங்க. Humanity wants to honor you. Another presence. Amen. Glory to God. I always used to confess this. இந்த எப்போ அறிக்கை சொல்றேன், ஆண்டவரே நீர் என்னை கனம் பண்ணணும். I don't want from any man. I don't want my own glory. I want your honor. Praise the Lord. ஆமா, நீங்க பண்ணா ஏத்துக்கிறேன், இல்ல எனக்கு வேணாம். Praise the Lord. ஏன்னு சொன்னா உலகத்தில் என்ன சொல்றது, இந்த கணம் இதெல்லாம் ஒன்றுக்கும் கர்த்தர் கணம் பண்ணுகிறது தான் ஆசீர்வாதம். அதனால நம்ம எப்பொழுதுமே look unto him, search for it. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகினால என்ன நேரத்தை என்ன பண்றோம், தேவனுடைய பிரசன்னத்துல அதான் வாசஸ்தலம். அங்க போய் ஓடி போய் நின்றா கரத்தை பிடித்துக் கொள்வார். ஆமென். எனக்கு போவது எங்க தெரியலையா, கவலைப்படாதீங்க. எனக்கு யாருமே இல்லை நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. இதை வந்து எப்படி பண்ண தெரியலையா, கவலைப்படாதீங்க. ஆமா, அடுத்தது பிரசன்னத்துல போயிட்டு ஞாபகிச்சுங்க, உள்ள போனீங்கன்னா கரத்தை பிடிச்சி ஆலோசனை கொடுத்து நடத்தி மகிமையில அவர் சேர்ப்பார். நீங்க ஒண்ணும் நீங்க உள்ள போயிட்டு அவர்கிட்ட பார்த்து குதிச்சுக்கிட்டு அவரை ஆராய்ச்சிக்கிட்டு இன்னும் பிரச்சனை பண்ணுங்க, இன்னும் கொடுங்க, இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் எப்படி இதை நிலைச்சிட்டே இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. எப்படி ஆண்டவரே இதெல்லாம் விட்டாதபடி நான் காத்துக்கிறது சொல்லி கொடுங்க. இவ்வளவுதான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். I'm telling you about my experience. இதெல்லாம் ஒரு சும்மா I'm not speaking in theory. நாட்கள் வளர்ந்து வரும்பொழுது கர்த்தர் அருமையா காண்பித்த நாட்கள் தான். Is it just enjoy? அவ்வளவுதான். இப்ப அதுதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவ்வளவுதான். You enter in, he does everything. அவ்வளவுதான். இதை பத்தி கவலை, எதுக்கு உள்ள போனது
போன எதுக்குன்னு கிடையாது. வெளியே இருந்த வரைக்கும் இருக்கும், உள்ள போனதுக்கு அப்புறம் ஏன்னா யூ allow the Holy Spirit to take. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள விட்டுட்டீங்கன்னா அவர் அழகா நடத்துவார். கர்த்தரை எப்படி உயர்த்தணும், என்ன வார்த்தைகள் பேசணும். ஐயோ சில நேரங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாரு, டக்குன்னு ஒரு வசனத்துல இருந்து அவரை பேசும்போது அந்த வசனங்கள் சொல்லும் போது, ஏன்னா நீங்க எதையும் வந்து உங்க ஓனா பேசல, அவருடைய வார்த்தையை தான் கடைபிடிச்சிருக்கீங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்தது ஏசாயா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அவருடைய பிரசனம் எனக்கு வாசஸ்தலமாய் மாறணும். I should dwell in the presence of the Lord. ஏசாயா 8:10. ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடு இருக்கிறார். Take counsel together, but it will come to nothing. அவங்கள பத்தி பேசுறாரு. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று இல்ல இது வேண்டாம், அது போதும். Take counsel together, but it will come to nothing. Speak the word. இது ஜனங்களை பத்தி பேச. அடுத்தது பாத்தீங்க சங்கீதம் 97:5 வாசிக்கலாம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியுடைய. இது பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி காரியங்களை நீங்க வாசிக்கும் போது தேவ பிரசன்னத்துல என்ன சொன்னா பர்வதங்கள் மெழுகு போல அப்படின்னு சொன்னா எவ்ரி சாட்டனிக் ஒர்க்ஸ், பிசாசு தந்திரங்கள் நீங்க மாந்திரிகள் சொன்னீங்க, எதை வேணா போட்டுக்காது. இந்த பிரசன்னத்துல என்ன ஆகுது, வந்து யாராச்சும் ஜெபம் பண்றாங்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க, ஏதோ சேர்க்கிறாங்க சாப்பிட்றீங்க, ஓகே ஒன்னு என்ன பண்ணிடுறீங்க, பயந்துடாதீங்க. ஓகே சாப்பிட்றீங்கன்னு சொன்னாங்கன்னா ரைட், ஓகே இப்ப என்ன பண்ணணும், தேவ பிரசன்னத்தை நினைக்கிறேன் கேட்கணும். ஆமே, ஆண்டவருடைய சரீரத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கணும், உங்களுடைய பிரசனம் மூடணும். எங்க வசனம் சொல்றது, தேவ பிரசன்னத்தினால என்ன பண்ணுவான், மலைகள் உருகி போகும். புரிஞ்சுக்கணும், இது ஒரு பெருசா எடுத்துறாதீங்க உடனே பிசாசு. புரியுதா உங்களுக்கு? இதுக்காக மனுஷர்கள் எலிமெண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு விரோதமா பண்றாங்கன்னா சொல்றாரு ஆண்டவரே, நீ என்னத்தை எதிர்த்து எந்த நின்றாலும் என்னது ஒன்று என்னது போய்க்காது, ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணும் வாய்க்காது உங்களுக்கு, ஒண்ணுமே வாய்க்காது. கர்த்தர் அப்ப ஏன் பிரசனத்துல இழைக்கணும்னு சொன்னா அவருடைய பிரசனத்தை எல்லாம் உருக்கும். எல்லாருடைய ஆலோசனை எனக்கு விரோதமா எழும்புறதெல்லாம் ஒன்றுமெல்லாம் போகும். அவங்க என்னத்தை கூட்டம் கொண்டாலும் ஒன்றுமெல்லாம் போகும். காரணம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த அனுபவத்துக்குள்ள நான் இருக்கணும். Praise the Lord. Hallelujah. It's a benefit. Running into the presence of God, making it your dwelling place is a benefit. அது உங்களுக்கு லாபமா இருக்கிறது. புரியுதா? சிம்பிள், இவ்வளவுதான். இந்த பிரசன்னம் போய் பாருங்க. ஒவ்வொரு காரியமா கொண்டு போங்க அதுக்குள்ள. You know when the presence of when you're full of presence, சரி உங்களுக்கு அந்த நேரத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இடப்பட்டார்னா காரியங்களை கொண்டு வாங்க, நபர்களை கொண்டு வாங்க, காரியங்களை கொண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாம் வாய்க்காத பண்ணுவார். Everything will be burned, everything will melt away. Praise the Lord. Hallelujah. அவ்வளவுதான். சின்ன காரியம் இதை விட்டுட்டு நம்ம பார்ட்னர் என்ன பண்ற, தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சண்டை, தேவையில்லாதக்குள்ள உள்ள போறோம். பாதிக்க bring it to the presence of God. அதான் சொல்றது, எல்லாவற்றையும் தேவனுக்கு சன்னதிக்கு முன்பாய் கொண்டு வாங்க. bring it. ஏன்னா அவருடைய his presence will do that. Hallelujah. praise God. அது காரியங்களை ஆண்டவர் செய்வார், ஓடிவார். அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தேயுல வந்து சொல்லப்பட்டிருக்கு 11:28 வாசிக்கலாம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு பிரசன்னத்துக்குள்ள போனவே பாரம் இவ்வளவுதான். பாரம் நீங்களா நீங்க என்ன பண்ணல, வெளியே வந்தீங்க, இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா வெளியே வந்து ஃப்ரீயா தான் வருவீங்க, எல்லாம் முடிஞ்ச மாதிரி வருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரசன்ன போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா சத்ரு உங்களை அழுத்தங்கள், அப்ரெஷன்ஸ், டிப்ரெஷன்ஸ் எல்லாமே அங்க நிர்மூலமா. ஆமா, அவன் போட்டது அப்படியே உங்க மைண்ட உள்ள எடுத்துட்டு வாழ்க்கையே அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. எல்லாம் பயங்கரமான அப்ரெஷன், இதெல்லாம் பயங்கரமான அழுத்தங்கள் உண்டாகும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வியாதியில போறாங்க.
வேதம் இல்ல, பயங்கரமான காரியங்கள். இதுல என்ன பண்ணிடுறான் பிசாசு? இன்னொரு பெரிய வஞ்சகம் என்ன பண்ணிடுறான்னா, கர்த்தர் சிச்சிக்கிறார். கர்த்தருடைய சிச்சையே அற்பமாயிருக்கு. ஆனா இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தர் ஒரு நாள் தீமையினால அல்ல, சோதிக்கிறவர் அல்ல. அதையே எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அவரும் அழகா பேசுவாரு. If sickness is a blessing, வியாதி வந்து ஒரு ஆசீர்வாதம் சொன்னா, அப்ப எல்லாருமே வியாதி எடுத்துக்க வேண்டியதுங்க. இயேசு எடுத்துக்கணும்ல இல்லையே. உயிரோடு இருக்க வரைக்கும் தான் வியாதி ஒண்ணு ஏதாச்சும் பண்ண முடியும். நீ செத்துட்டீன்னா உன்னோட கூட என்ன பண்ணிடும்? நீ மரிக்கும் போதே உன்னை வந்து சாகடிக்கிறன்னா, நீ உயிரோடு இருக்கும் போது எவ்வளவு செய்யலாம்? வஞ்சகம், வஞ்சகம் இது. இன்னைக்கு எல்லா அழுத்தங்கள போய் இன்னைக்கு எவ்வளவு வியாதி. வியாதிக்கு காரணம் வந்து வேற எதுவுமே கிடையாது, மன அழுத்தம். இன்னைக்கு மன அழுத்தமும் மனபாரத்திலையும் வேதனையிலும் அவ்வளவு பேர். தேவ மனுஷன் நல்ல ஒரு ஊழியக்காரர் பாத்தீங்கன்னா, ஹை பிரஷர், ஸ்ட்ரோக், எல்லாம் வேற ஒண்ணுமே எல்லாம் என்ன தெரியுமா? The fear of the future, nothing is happening, what I'm going to do, நான் என்ன செய்ய போறேன், எல்லாம் மரணத்துக்கு ஏதாவது போயிட்டு எல்லாம் காரியங்கள். அப்போ என்னதான் பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? விசுவாசனுடைய ஒரு வஞ்சகம், ஏமாத்து. என்னன்னு சொன்னா, what are you going to do? Age is catching up for you. நீ என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற? நீ இன்னும் செட்டில் ஆகலையே. உன் பிள்ளைக்கு என்ன பண்ண போற? ஊழியர் என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? நாளைக்கு உன்னை யார் பார்த்துக்குவா? புரியுதா உங்களுக்கு? எப்படாச்சும் அழுத்திட்டான் ஃபுல்லா. இப்ப தூக்கம் வரல, இரவு பாவம் தூக்கம் வரல. என்ன அது பலவீனம், இருதய பலவீனம் வருது, இந்த பலவீனம் வருது, எல்லாம் ஒரு நாள் எனக்கு ஷூட் அப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன கேட்டா, ஒவ்வொருத்தர் வந்து ஒண்ணு மெடிக்கல் அட்வைஸ் ஒன்று வரும், அது ஒரு பகுதி மெடிக்கல் அட்வைஸ் வரும். இன்னொன்று ஆவிக்குரிய அட்வைஸ் வரும். ஆமா, அது கண்டம்னேஷன் ஒரு சைடு வரும். இதெல்லாம் தேவையா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. Anything go into the presence. என்னிடத்துல வாருங்கள். அதான் சொல்றாரு, come unto me, come, I am the burden bearer, not you. உன் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும்படி தான் நான் வந்திருக்கிறேன். You are supposed to give me your burden to me. Come into my presence. என் சமூகத்துக்குள்ள வா. உன் பாரத்தை வச்சிட்டு go free. நீ எடுத்துக்க. நீங்க அவிசுவாசத்தினால நீங்க அதிகமா எல்லாம் பலவீனப்பட்டு சோர்வு, எல்லாம் எவ்ரி கைண்ட் ஆஃப் சிக்னஸஸ் எல்லாமே பயத்தின் உள்ள உண்டாச்சு. அதனால எல்லாத்தையும் பயந்துடாதீங்க. மருத்துவர் சொல்றதுனால என்ன பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்றதுனால பயந்துடாதீங்க. நம்முடைய கர்த்தர் யார்? மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், இல்லாதவர்கள இருக்கிறது பயந்துடாதீங்க. அதனாலதான் பிரசன்னத்தை நிக்க அனுபவிச்சுன்னா அது அப்பதான் உங்களுக்கு போன்று ஆமா இந்த தைரியம் உண்டாகும். அந்த தைரியம் வந்து தானா வரும். அது என்ன சொல்றது, அது பரத்துக்குரியதா இருக்கிறதுனால, பரத்துக்குரியதா இருக்கிறதுனால இது மாம்சத்துக்குரியதா உங்களுக்கே தெரியாது. ஏன் சொன்னீங்க? நம்ம ஒரு திடீர்னு யாருனாலும் சரி பேசிக்கிட்டே இருக்கும் போதோ இல்ல யாரையும் பார்த்தா திடீர் டக்குன்னு வரும். எப்படின்னா திங்க் கூட பண்ண மாட்டாரு, டக்குன்னு வரும். அந்த வார்த்தை வந்து தீர்க்கமா வரும். சொல்லி முடிச்சோன்னே பயப்படாது. ஏன்னா சொல்றதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா அது அப்படியே நடக்கும். இவரு என்னுடைய ஸ்டூடெண்ட், நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். கூப்பிட்டாங்க, உனக்குள்ள என்ன விசேஷம் கிருபை தெரியுமா? எனக்குள்ள இருக்காயா? நல்லா கேட்டு இதான் நிலைமை. நான் சொன்னேன், ஆக ரொம்ப தெளிவா பேசுறாரு. அப்படியா? இல்லையா? ஏதோ சொல்வேன், திடீர்னு வரும், வாயை வந்து மூட முடியாது. புரியுதெல்லாம் எல்லாம் வாய் மூட முடியாது, பட்டுன்னு வந்துடும். ஒருத்தர் வந்து
ஊழியக்காரர் வந்து டீல இருக்கிற டீ கடையில வர இறங்கிட்டு வந்துட்டு இவரை பார்த்து கேட்டிருக்காரு, நான் ஊழியங்க ஏதோ நீ சரியில்லை ஏதோ சொல்லிட்டு இருந்திருக்காரு. இவர் கேட்டுட்டே இருந்த உள்ள அப்படியே பொங்கி பட்டு, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, ஆண்டவர் இது தானே உனக்கு சொன்னாரு, நீ எதையோ பண்ணிட்டு ஏதோ ஊழியம் பண்ணிட்டு சொல்லிட்டு உன் மனைவியுடைய பேச்சை கேட்டு வாழ்ந்துட்டு இருக்க, ஆண்டருடைய சித்தத்தை செய்யவே இல்லை, நீ படன்னு சொல்லி முடிச்ச உடனே பயம் வந்துச்சு. உங்களுக்கு சொல்லி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அவரு பக்கத்துல கொஞ்சம் மூத்தவரு பக்கத்துல இருக்கவங்களாம் ஐயோ என்ன தப்பா சொல்லிட்டாரு. அப்புறம் பஞ்சாப் சொல்லிருக்காரு, நீ சொல்றது கரெக்ட், கண்ணுல இருந்து தண்ணி சொல்றது உங்களுக்கு. இது வந்து ஆவிக்குரியது, இந்த மாம்சம் ரெடி ஆகல. ஏன்னா பிரச்சனத்துல அதான் சொல்றேன், உன் பிரச்சனையே என்ன, பிரச்சனத்தை நிக்கல. நீ பிரச்சனத்தை நின்னா நீ வேற மனுஷனா இருக்க. ஆனா கிருபை என்ன பண்ணுது, அதனாலதான் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு இல்லாத ஒரு போல உட்கார் இருக்கு, ஆனா உணர்வு பேசலாம். ஐயா 25 வருஷம் கழிச்சு இப்பதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உணர்றேன் எனக்குள்ள அந்த கிருபை இருக்கு சொன்னேன். ஒவ்வொரு ஆனா என்ன பண்றீங்க, மட்டுப்படுத்துறீங்க. பிகாஸ் யூ ஆர் பீயிங் full of the இது அப்படியே பர்டன்ஸ் பெயின்ஸ் பிரச்சனை இதுலயே வாழ்ந்துக்கனால உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுறதும் ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்த கிருபையும் எதுவும் வெளியே கொண்டு வர மாட்டீங்க. அதனால என்ன ஆகுது, ராஜ்யம் பாதிக்கப்படுது. ஆசீர்வதிக்க வேண்டியப்படவர்கள் எல்லாம் பண்ணல, ஏன்னா அவிசுவாசம் வேலை செய்யுது. ஏன் பிரச்சனை இல்லை ஒருத்தர் சொன்னாரு, நீங்க பாட்டு சொல்றீங்க, நீங்க பாட்டு சொல்றீங்க, அது தப்பாச்சுன்னா நான் சொன்னேன், நானா சொல்றேன் அவன்தான் தெரிஞ்சு போய் சொன்னதான் நான் வைக்க பண்ணணும். தப்பு பண்ணா தப்பு தான், நான் போயிட்டே இருப்பேன். ஆனா சொன்னதான் சில நேரங்களில் வந்து தீர்க்க சொல்லும் பொழுது அந்த அறிகுறியா இருக்காது அந்த காரியம். ஏதாவது சொல்லுவாங்க, நான் கேட்பேன், ஆண்டு சொன்னார் தெரியல அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படியா, சரி திரும்ப ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ஆண்டு போய் சொல்ல, சரி திரும்ப ஜெபம் பண்ணும்போது தெளிவுபடுவாங்க. உடனே அப்பதான் ஞாபகம் வரும், என்னைக்கோ வருஷம் எதோ முன்னாடி அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. உங்களுக்கு இப்ப எனக்கு வந்து எல்லாத்தையும் என்ன சொல்றது, ஞான திருஷ்டிக்காரனை போல பார்க்க தெரியாது. ஏதாச்சும் ஒன்று காமிப்பார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். That's all I know. So beyond that I have to go. If I have to work together, என்னோட கூட அவங்க என்ன பண்ணுவோம், they have to work with me. அப்போ கடை உள்ள போயிட்டே இருக்கலாம். இதுதான் என்னுடையது, அதுக்கு மேல எனக்கு தெரியாது. ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தர் கொடுத்திருக்கப்பட்ட கிருபை. இப்ப நான் என்ன பண்ணப்பட்ட என்னுடைய கிருபைகள் குறித்து நான் வெட்கப்படவும் மாட்டேன். அதே போல யாராச்சும் வந்து நீங்க வந்து சொன்ன தப்புன்னு சொன்னா, அப்படியா சரி ஜெபம் பண்ணலாம். ஓகே லெட் அஸ் ப்ரே. ஏன் சொன்னா இதுல எனக்கு எந்த ஒரு கிடையாது. உங்களுக்கு கரெக்ட்னாலும் பெருமை கிடையாது, தப்புனாலும் இது அவமானம் கிடையாது. ஏன்னா இது வெறும் என்ன சொல்றது, கர்த்தருடைய பாத்திரம். புரிஞ்சுக்கணும், கிளியரா இருக்கு. மிஸ்யூஸ் பண்ணவங்க பத்தி நம்ம பேச வேண்டாம். Let us be very clear. If you make a mistake, if they say it's okay. ஆனா என்ன பண்ணுவேன், நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். Praise the Lord. and நீ வெளிப்படும். எனக்கு தெரியாது. You have to sit தெளிவா இருங்க. Don't allow the enemy to suppress you. உங்க அழுத்தறது கூடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கிருபைகள் இந்த பூமியில இருக்கிறவர்களுக்கு வேணும், ராஜ்யத்துக்கு வேணும். Everybody has it. புரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களுடைய மூழ்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, ராஜ்யத்துக்கு கொடுக்க முடியாது. எப்பதான் கொடுக்க போறீங்க, எப்பதான் கொடுக்க போறீங்க? பயன்படுங்க. தேவன் உழைத்த பாருங்க, தெரிந்து கொள்ளுது. கிருபை வரங்களே என்ன பண்ணாதீங்க, ஒரு நாள் என்ன பண்ண அலட்சியப்படுது, உறுதிப்படுத்துங்க. கர்த்தர் கிறிஸ்தவ கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கடைசியாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையிலே மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அவருடைய பிரசன்னத்துக்கு போனாதான் என்ன நடக்கும்னா அவரை போல மாற முடியும்.
நம்மள இருக்கிற எல்லா களிம்பையும் அவர் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். பிரசன்னத்துக்கு போகாம எதுவுமே ரிமூவ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. பிரசன்னத்துக்குள்ள போனாதான் உங்களை விட்டு கொடுப்பீங்க. திரும்ப நான் சொல்றேன், why வேண்டது பிரசன்ஸ் இருக்கு. நீங்க உங்களை ரிலீஸ் பண்ணணும்னா பண்ண முடியும். unless you enter the presence. ஏன்னா that's supernatural. அங்க போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? your real you நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பொய்யும் மாயைய விட்டுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனா உள்ள போலன்னா இதுதான் உங்களுக்கு நிஜமா இருக்கும். அது ஆசையா இருக்கும். இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை, ஆனா இதுதான் நிஜம். ஆனா பிரசன்னத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுதான் நிஜம், அதுதான் மை ரியல் யூ. திஸ் இஸ் நாட். அப்படிதான் தெரியும். அவரை போல மாறாரு போகாம முடியாது. அதுதான் ஓடணும். அந்த வாசஸ்தலமா மாற்றணும். தேவ பிரசனம் உங்களுடைய வாசஸ்தலமாய் மாறணும். அவர் போல மாறுங்க. மாற 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 என்ன நடக்கும் தெரியுமா? ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறும். என்ன பண்ண ஒன்றுக்கும் போதும். அவர் போல மாறலன்னா என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு எல்லாம் போலன்னா நீங்க மகிமையை பார்க்கவே முடியாது. பவுல சவுலா இருந்த பவுலமா இருந்தாரு. அந்த சவுல இயேசுவை சந்திக்கலன்னா நீங்க அந்த சந்தித்தவர் அந்த பிரசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கலன்னு வச்சுங்க, டிவைன் என்கவுண்டர். ஒப்பு கொடுக்கலன்னா என்ன பண்ண? சவுல நம்ம பவுல பார்த்திருக்கவே அதான் அவர்கள் இருந்தது. சந்திச்சவர் எப்படிப்பட்டவர்? சந்தித்த பொழுது அவர் யார்? அப்பதான் சொல்றாரு, நீ என்னது என் நாமத்திற்காக நீ பாடுபடும்படி நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். புறஜாதியார்களுக்கு அப்போஸ்தலனாக நான் உன்னை அதுவரைக்கும் யூத பாகத்தில் வாழ்ந்து யூத முறைமேலிய வைராக்கியம் கொண்டு தீட்டுனா புறஜாதி தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நின்றுகிட்டேன். எல்லாம் இருந்த மனுஷன் இன்னைக்கு ரியல் யூ, அந்த உண்மையான அல்லது சத்தியமான அந்த பவுல் தான் யார் என்பதை அந்த பிரசன்னத்தில் உணர்ந்த பொழுதுதான் அவன் ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதம். பிரசன்னத்தில் பாதிக்கப்படும். திரும்ப சொல்ல நீங்க பாதிக்கப்படாம, if there is not going to be an impact, பிரசன்னம் உங்களை அடிக்கணும். அது உங்க மேல மோதணும். அப்பொழுதுதான் மாதல் உண்டா. இல்லைன்னா சும்மா ஜென்டலா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே போயிட்டு உட்காந்து ஹலோ பிரைஸ் ஹலோ ஹலோ ஓகே குட் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். சரி அடுத்த வாட்டி சார் இப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கிறாங்க எல்லாரும். Nobody wants to get intimate with God, close with God. உள்ள போகணும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை சுதந்திரிக்கிறார். உண்மை போல I am your son. நான் உடைய பிள்ளை. ஆண்டவரே உண்மை போல நீ என்னை சிருஷ்டித்திருக்க, அதை என்னில வெளிப்படணும். இந்த பொய்யை என்னில போகணும், இந்த மாயை விட்டு வெளியே போகணும். You will go get it. நீங்க தான் என்ன சொல்றது, அலங்கரிக்க விரும்புறவங்க நீங்க தான். என்ன சொல்றது, தலை ஸ்டீவிட்டமா போட்டு 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 இதெல்லாம் எல்லாம் பட்டு படம் ட்ரெஸ் இதை போட்டு ஆமா இல்லையா சேரமா இல்லையா? This is for the outer. அப்ப உள்ள யாருக்கு நம்ம தானே பண்ணணும். அதையும் you run to him. என்னால செய்ய முடியாது, இதுக்கு நான் வாங்கி போடலாம். அங்க போய் நான் எங்க அன்பை வாங்குறது, எங்க அழகாங்க நீங்க கொடுத்தாதான் பிரைஸ். ஆமா இல்லையா? அதுதான் நீங்க கொடுத்தாதான் என்ன ஆசீர்வாதமா நீங்க தான் மாத்தணும். நீங்க தான் என்ன மாத்தணும். நீங்க தான் அநேகருக்கு என்ன சாட்சியம் மாத்தணும். அநேகர் உண்மை காணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சேஞ்ச் மீ. I'm just இங்க நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்ல, more than that I have to spend time because in his presence I break. Praise the Lord. அவர் நம்ம உருமாற்றுவார். தன் குமாரனுடைய சாயலுக்காய் மகிமை மேல் மகிமை அடைபடி செய்வார். Praise the Lord. அப்படியே the glory வந்துட்டே இருக்கும். It go on every time you see the glory will be increasing. You become more like him. அவரை போல மாறிக்கொண்டே. ஆமென். ஹalleluya. அதனால ஆண்டவர் சொல்றாரு, come into my presence. Let it become your dwelling place. ஆமா, உன்னதமானவன் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவரில் தங்குவான். In his presence, praise the Lord.
ஆமா, நீங்க தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய பிரசனம் என் வாசஸ்தலமா மாறணும், நான் தங்கிடமா மாறணும், இல்லைன்னு வச்சுங்க வீடா மாறணும், எப்படி நீங்க சொல்றீங்க, என் வாழ்க்கையா மாறணும். அதோட அர்த்தமே என்னன்னு சொன்னா உங்களுடைய எல்லாமே என்னது அது உங்களுக்கு எப்ப சந்தோஷம் சொன்னா அந்த பிரசன்ட் உட்கார்ந்தாதான். புரியுதா உங்களுக்கு? தேவனோட பேசினாதான். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கணும்.